உங்களுக்கு பரோட்டா செய்ய தெரியாதா? இனிமேல் கண்டிப்பாக செய்வீங்க. செய்யலாமா? இப்போ நான் வந்து 1 கிலோ அளவுக்கு மைதா எடுத்திருக்கேன். இந்த 1 கிலோ மைதாவ ஒரு கடாயில சேர்த்துருங்க. இப்போ இந்த மைதாவுக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எடுத்துக்கிறேன். இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துக்கிறேன். இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் பேக்கிங் சோடா எடுத்துக்கிறேன். பேக்கிங் சோடா ஆப்ஷனல் தான். தேவைப்பட்டா எடுத்துக்கங்க. இல்லைன்னா விட்டுறலாம். இது கூட ஒரு முட்டை மட்டும் இதோட சேர்த்துக்கங்க. முட்டை வேணான்னு நினைக்கிறவங்க முட்டையும் விட்டுருங்க. முட்டை சேர்த்தாம செஞ்சால் நல்லா வராதான்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக நல்லா தான் வரும். இப்போ கை வச்சா சுடாத அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி அதையும் சேர்த்து இந்த மாதிரி மாவை நல்லா ஒன்று சேர்த்து பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அதை கவுண்டர் டாப்பில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு கொடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வர வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் மேலாப்பில் அப்ளை பண்ணி ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் தாராளமாக வைக்கலாம். நீங்கள் வச்சுட்டு நல்லா ஊறினதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி ஒரே ஷேப்பில் உருண்டைகளாக வந்து ஃபஸ்ட்டு பிடிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த மாதிரி கையில் இப்படி உருண்டை பிடிச்சி எடுக்கும்போது ஷேப் மாறாமல் ஒரே மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறமா கவுண்டர் டாப்பில் வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகளில் ஒரே ஒரு உருண்டையை எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு மெல்லிசாக எவ்வளோ பெருசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பரத்தி தேய்ச்சி விட்ருங்க. தேய்ச்ச மாவு மேலே மறுபடியும் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நாம் அடிக்கிற மாதிரி இதே ஸ்டெப்பில் இந்த மாவை நல்லா மடிச்சுட்டு இப்படி கையில் எடுத்து நான் செய்கிற இதே ஸ்டெப்பில் சுற்றிட்டு இந்த கடைசி எண்டை அடியில் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுத்துருங்க. ப்ரெஸ் பண்ணி இதே மாதிரியே எல்லா உருண்டைகளையும் இதே ஸ்டெப்பில் தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ எல்லா உருண்டைகளையும் இதே மாதிரி ஸ்டெப்பில் தேய்ச்சி மடித்து சுற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம சுற்றி வச்சுருக்கிற ஒரு பரோட்டாவாக வந்து இப்போ எடுத்து பாருங்கள், இந்த மாதிரி சுற்றி வச்சதை எடுத்து லைட்டாக ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் லைட்டாக தேய்ச்சிட்டு இப்போ டவாவை ஹீட் பண்ணிவிட்டு 2 சைடுமே ஒவ்வொரு நிமிஷம் ஃபஸ்ட்டு வேக வச்சுருங்க. அதுக்கப்புறமா தான் மேலாப்பில் 2 சைடும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் நல்லா வேக வச்சுட்டு டவாலேருந்து எடுத்த உடனே அதே ஹீட்டோடவே நல்லா கையால் அடித்து எடுக்கணும். அப்படி நீங்கள் அடிச்சிங்கன்னா மட்டும்தான் நல்ல சாஃப்டான பரோட்டா கிடைக்கும். ஆறட்டும், அதுக்கப்புறமா ரொம்ப ஹீட்டாக இருக்குது, ஆறுனதுக்கப்புறம் அடித்து எடுக்கலான்னு சொன்னீங்கன்னா இந்த அளவுக்கு உங்களுக்கு சாஃப்ட்னஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. அதனால் சூட்டோட டவாலேருந்து எடுத்த உடனே கையால் நல்லா தட்டி எடுத்திங்கன்னா பஞ்சு போல் பரோட்டா சூப்பராக செஞ்சிடலாம். வீட்டில் கடையை விடவே பர்ஃபெக்டாக வீட்டில் வரும். கண்டிப்பாக நான் சொன்ன இதே ஸ்டெப்பில் நீங்களும் பரோட்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.